என் அன்பான உள்ளங்களே, ஒவ்வொரு வீட்டு சமையலுக்கும் ஒரு நினைவும் ஒரு பாசமும் இருக்கும். அப்படிப்பட்ட இன்னொரு ருசியான சமையலை இன்று சேர்ந்து செய்யலாம் வாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சாம்பார் சாதம் செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருள்: 2 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 3 தக்காளி, 1 கேரட், கொஞ்சம் பீன்ஸு, 1 முள்ளங்கி, கத்திரிக்காய் 3, சௌசௌ கொஞ்சம், 15 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, உப்பு சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு. செய்முறை: நான் சொன்ன பொருள் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணீர் விட்டு 3 விசில் விட்டு வேக வைக்கவும். விசில் போயிடுச்சு. அரிசியும் காயும் நல்லா வெந்திருக்குது. நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி நல்லா கரைத்து வைத்து கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் சிறிதளவு சேர்க்கவும். கொஞ்சம் சீரகமும் போட்டு நல்லா வதக்கவும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்கவும். சின்ன வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கவும். புளிக்கரைசலை ஊற்றி 3 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கவும். நன்றாக கொதிக்க வைக்கவும். கொதி வந்தவுடன் இந்த கரைசலை சாப்பாட்டுடன் சேர்த்து கிளறவும். கூட கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறி விடவும். இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு 12 போட்டு வதக்கவும். அத்துடன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கவும். இதையும் சாதத்துடன் சேர்த்து கிளறி விடவும். சுவையான சாம்பார் சாதம் ரெடி. நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.